அதிகமாக அடர்ந்த மரங்கள் பச்சை பசுமையாக சுற்றியிருக்கும் அந்த காட்டில் அனைத்து விலங்குகளும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தன. அருணன் என்ற யானை மிகவும் பெரியதும் வலிமையுள்ளதுமாக இருந்தாலும் மனத்தில் ஒருவித அமைதியோடு கருணையையும் கொண்டிருந்தது. அவனுக்கு வளவன் என்ற முயல் மிகவும் நெருங்கிய நண்பனாக இருந்தான். முயல் சிறியதாக இருந்தாலும் மிகுந்த புத்திசாலி. ஒரு நாள் அருணன் யானை பெரிய மரத்தடியில் நின்று உணவை மென்று கொண்டிருந்தான். அதே நேரத்தில் வளவன் முயல் ஓடி வந்து, அருணா, நீ பெரியவனும் பலமானவனும் தான், ஆனா புத்திசாலித்தனம் இல்லாம வாழ்க்கை முடியாது. அருணன் சிரித்துவிட்டு, சரி, நீயே சொல்லு, புத்திசாலி என்றால் என்ன? வளவன் சொன்னான், அதை நேரத்துக்கு பார்க்கலாம். அந்த சமயத்தில் ஒரு பெரிய புலி அவ்வழியே வந்தது. அது காட்டில் உள்ள மற்ற விலங்குகளை பயமுறுத்தி, இங்கிருந்து இனி நான் அரசன், யாரும் என் கட்டுப்பாட்டை மீற முடியாது என்று கர்ஜித்தது. அனைத்து விலங்குகளும் பயந்துவிட்டன. ஆனால் அருணன் மட்டும் பயப்படவில்லை. அவன் நேராக புலியின் முன் நின்று, இந்த காடு யாருடம் சொந்தம்? நீ எதற்காக இந்த இடத்தை கைப்பற்ற நினைக்கிறாய்? புலி சிரித்துவிட்டு, நீ பெரியதுதான், ஆனா வேகமில்ல, நான் உன்னை மின்னல் வேகத்தில் தாக்கிவிடுவேன் என்று அபிமானத்துடன் கூறியது. அருணன் குழப்பத்துடன் இருந்தது. வளவன் யோசித்துவிட்டு, நீ மட்டும் போய் அதனை எதிர்ப்பது சரியல்ல, நாம் சேர்ந்து இதை சமாளிக்கணும் என்றான். அருணன் கேட்டான், எப்படி? வளவன் சொல்லியது, நாம் புலிக்கு ஒரு சூழ்ச்சி செய்யலாம், ஒரு பெரிய புலி இருப்பது போல தோற்றமளிக்கலாம். அருணனுக்கு புரிந்தது. அவன் வளவனின் திட்டத்தின்படி நடிக்க தயாரானான். மறுநாள் வளவன் புலியிடம் சென்றான். ஏய் புலி, நீ அரசனாகணும்னா நீ இங்கேயே இருக்க முடியாது. ஏனென்றால் இங்கே உன்னை விட பெரிய புலி இருக்கிறது. புலி ஆச்சரியமடைந்து, என்ன, இந்த காட்டில் இன்னொரு புலி இருக்கா? வளவன் அதை ஒரு சிறிய குளத்திற்கு அழைத்துச் சென்றான். குளத்தில் பார்க்கும்போது புலிக்கு தன் அன்பே பெரிய புலியாக தெரிந்தது. அதிகமாக பயந்த புலி, இது என்ன விஷயம்? இந்த புலி என் மாதிரி இருக்கிறது, ஆனா இன்னும் பெரியதாக தெரிகிறது என்று கூறியது. அந்த சமயத்தில் அருணன் யானை தன் காலை தரையில் வலுவாக இடித்தான். அதனால் குளத்தில் புலியின் நியாயம் சிலிர்த்தது. அதனால் புலி அதை பெரிய புலி நிஜமாக இருக்கிறது என்று நினைத்துவிட்டது. ஐயோ, இது என்னை விட பெரியதாக இருக்கிறது, நான் இங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்று பயந்து புலிக்காட்டை விட்டு ஓடிவிட்டது. புலி ஓடிவிட்டதை பார்த்து அனைத்து விலங்குகளும் சந்தோஷப்பட்டன. யானை மற்றும் முயல் ஒருவரை ஒருவர் பார்த்து நகைத்தனர். வளவா, புத்திசாலித்தனம் எவ்வளவு முக்கியம் என்று எனக்கு இப்போது புரிகிறது என்று அருணன் கூறினான். வளவன் சிரித்துவிட்டு, நண்பர்கள் ஒன்றாக இருந்தால் எந்த ஆபத்தையும் சமாளிக்கலாம் என்று கூறினான். அந்த நாள் முதல் அருணன் மற்றும் வளவன் காட்டில் அனைவரின் நம்பிக்கையான நண்பர்களாக இருந்து காட்டை பாதுகாத்தார்கள். ஒரு அழகான கிராமம், பசுமை நிறைந்த வயல்கள், நடுவே பெரிய ஆலமரம், பக்கத்திலே ஓடும் சிறிய வாய்க்கால். இந்த கிராமத்தில் ஒரு பிரச்சனை இருந்தது. முரட்டு மயில். நம்ம ஊரு மயில் வந்துடுச்சு, ஓடுங்க. அப்பப்பா, காலையில் வெளியே வராம இருந்தா நம்ம உயிர் பிழைக்கும். மயில் நடந்து வரும்போதே கிராமத்தார் ஓட ஆரம்பிக்கிறார்கள். அதோ மயில் ஒரு பெரிய வீரம் கொண்டது. என் தோகை பாருங்க, வானவேடிக்கை போட முடியாது என்று அது பெருமையாக சொல்கிறது. முறையில்லாத கம்பீரம், தொல்லை ஒரு சோறு போட்டு வைத்தது. ஒரு நாள் கிராமத்தார் ஆலமரத்தடியில் கூடி பேசினார்கள். இந்த மயிலை ஒத்துக்கணுமா இல்ல ஓட்டணுமா? நம்ம ஊரு பிரச்சனை ஒன்னே ஒண்ணு, இந்த முட்டாள் மயில். ஆமா, யாராவது இதுக்கு டிராப் வைக்கணும். அத்தனை பேரும் யோசிக்க, ஒருத்தரும் பேசல. அவங்களுக்கு தெரியாமல் ஒரு பக்கம் யாரோ சிரித்துக் கொண்டிருந்தார். அவனுடைய பெயர் பட்டிக்காட்டு ராமசாமி வாலை. உடம்பில் போட்டு குரங்குகள் ஆட்டமாட வைப்பான், புறாக்களை பேச வைப்பான். ஐயா, இந்த மயிலை மட்டும் ஓட்டிடுங்க. மயிலா, அதெல்லாம் எனக்கு குழந்தை விளையாட்டு. கிராமத்தார் ஆச்சரியமாக பார்க்க ராமசாமி கையை தடவினார். டிராப் ரெடியா
இந்த மயிலை சமாதானப்படுத்த முடியாது, ஆனால் ஓட வைக்கலாம். எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர். எப்படி, இது சின்ன வேலையா? ராமசாமி நகரத்துக்கு போய்விட்டு ஒரு புதுமையான மயிலை கொண்டு வந்தார். புதிய மயில் மிக அழகாக இருந்தது. வண்ணமயமான தோகை, பெரிய பரப்பும் இறகுகள், அழகான நடனம். கிராமத்தார் அனைவரும் புதிய மயிலை பாராட்டினார்கள். அடடா, இப்போதான் நம்ம ஊருக்கு ஒரு அழகு மயில் வந்திருக்கு. முரட்டு மயில் வழக்கம் போல பெருமையாக நடந்து கொண்டிருந்தது. அது அந்த புதிய மயிலை பார்த்ததும் அதிர்ந்து நின்று விட்டது. என்ன இது, இதற்கே இவ்வளவு தோகை? புதிய மயில் தோகையை விரித்தது. அது நடனமாடத் தொடங்கியது. கிராமத்தார் ஆரவாரமாய் சிறப்பித்தனர். நம்ம ஊருக்கு இதுதான் அழகு மயில். நான் தோகையை விரிக்கிறேன், நானும் விரிக்கிறேன், நான் நடனமாடுகிறேன், நான் இன்னும் அழகாக ஆடுகிறேன். மயில் ஒரே குழப்பம், நானா இவனா, நான் தான் உண்மையானவனா? மயில் ஒரே மூச்சில் கிராமத்தையே விட்டு ஓடிவிட்டது. ஆஹா, இந்த கிராமத்துக்கு இனிமே வரவே வரமாட்டேன். வயல்கள் கடந்து காடுகளுக்குள் பறந்து ஓடி மறைந்தது. கிராமத்தார் கூட்டமாய் வந்தனர். ஐயா, நீங்க பெரிய புத்திசாலி. சில நேரம் புத்திசாலித்தனம் வேலையா இருந்தா அதுக்கு மூளைய கூட சேர்க்கணும். மயில் மறுபடியும் கிராமத்துக்கு வரல. கிராமத்தார் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தார்கள். பட்டிக்காட்டு ராமசாமி அடுத்த ஊர் தொல்லையை சரி செய்ய கிளம்பிட்டார். ஒரு அழகான பண்ணையில 3 நண்பர்கள் இருந்தாங்க. கோழி, நரி, அப்புறம் பன்னி. இவங்க 3 பேரும் நல்ல நண்பர்கள். 3 பேரும் ஒரு நாள் பண்ணையில விளையாடிட்டே இருந்தாங்க. பண்ணையில ஒரு வாத்து அது முட்டையை விட்டு போயிடுச்சு. இது தெரியாம அந்த கோழி வாத்து முட்டைய பார்த்து தங்க முட்டைன்னு நினைச்சிடுச்சு. அது நண்பர்களை கூப்பிட்டு இங்க பாருங்க தங்க முட்டைன்னு காட்டுச்சு. நரிக்கும் பன்னிக்கும் ஒரே ஆச்சரியம். ஐயோ, இது தங்க முட்டை, இது ₹1,00,00,000 போகும், நம்ம கோடீஸ்வரங்க ஆகிட்டோம்னு சொல்லி ஒரே சந்தோஷம். உடனே எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிச்சுங்க. நாம இந்த தங்க முட்டையை எடுத்துட்டு போய் ஊர்ல வித்துடலாம், நமக்கு எப்படியும் ₹1,00,00,000 கிடைக்கும்னு சொல்லிச்சு. நரி, கோழியும் பன்னியும் யோசிச்சு நல்ல ஐடியா, நம்ம நல்லா கோடீஸ்வரங்க ஆகிடலாம் சொன்னிச்சு. 3 பேரும் முட்டை எடுத்துட்டு மார்க்கெட் போனாங்க. அங்க போய் இது தங்க முட்டை போர்டு வச்சுட்டு வியாபாரம் பண்ண ரெடி ஆனாங்க. முட்டை முன்னாடி வச்சுட்டு நின்னுட்டு இருக்கப்ப பண்ணி சொல்லிச்சு, சீக்கிரம் வியாபாரத்தை முடிச்சிட்டு அதிகமா சாப்பிடணும் சொல்லிச்சு. திடீர்னு முட்டையில இருந்து ஒரு சவுண்ட் வந்துச்சு. முட்டை சின்னதா உடைஞ்சது. 3 பேரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. ஒரு சவுண்ட் பார்த்தா அதுல இருந்து ஒரு குட்டி வாத்து வந்துச்சு. ஒரே குழப்பம், என்ன இது தங்க முட்டையில இருந்து வாத்து வருதுன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது அது தங்க முட்டை இல்ல, வாத்து முட்டைன்னு. 3 பேருக்கும் ஒரே சிரிப்பு. நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே, என்ன பண்றது? இதுதான் இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட பாடம்னு சொல்லிட்டு 3 பேரும் வாத்தை கூட்டிட்டு வீட்டுக்கு போனாங்க சிரிச்சிட்டே. ஒரு சின்ன காகம் ஒரு நாள் வானத்தில் பறந்து கொண்டிருந்தது. அப்போது அது தூரத்தில் மின்னும் வெள்ளை பொருளை கண்டு ஆச்சரியத்தில் கீழே இறங்கியது. அந்த பொருள் ஒரு அழகான வெள்ளி மோதிரம். காகம் மோதிரத்தை எடுத்து மகிழ்ந்தது. இதை எங்காவது ஒளித்து வைத்து பாதுகாத்து வைத்துக் கொள்வேன் என்று நினைத்தது. அந்த மோதிரத்தை உடனே ஒரு பெரிய மரத்தின் கூரையில் வைத்து மறைத்தது. சில நாட்களுக்கு பிறகு காகம் விளையாடும் போது ஒரு குட்டி பூனையும் அருகே வந்தது. பூனை காகத்திடம் கேட்டது, என் அன்பு நண்பரே, உன்னிடம் ஏதாவது புதுச்சு பொருள் இருக்கிறதா? காகம் பெருமையுடன் கூறியது, ஆமாம், ஒரு அழகான மோதிரம் கண்டுபிடித்திருக்கிறேன். பூனை ஆசையாக கேட்டது, அதை எனக்கு காட்ட முடியுமா? ஆனால் காகம் சிந்தித்தது, இதை நானே பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும், இது என் பொக்கிஷம் என்று சொல்லி பூனையை மறுத்தது.
சில நாட்களுக்கு பிறகு காகம் மோதிரத்தை மறைத்து வைத்த இடத்தில் போய் பார்த்தது. ஆனால் மோதிரம் காணவில்லை. அப்போது காகம் வெகு சோகமாக உணர்ந்தது. பூனை எங்கு இருக்கிறதோ என்று தேடிச் சென்றது. பூனை அருகில் இருந்த மரக்கிளையில் ஓய்வாக இருந்தது. காகம் கேட்டது, நான் ஒளித்து வைத்திருந்த மோதிரத்தை எடுத்து வைத்தாயா? பூனை சிரித்து, நான் எடுத்ததில்லை, ஆனால் அது அங்கு இல்லையா? பிறர் அதை எடுத்திருக்கலாம். உனக்கு ஒரு நல்ல பாடம், சொந்த பொருளை பாதுகாக்க அறிவோடு செயல்பட வேண்டும் என்று கூறியது. அதன் பிறகு காகம் எதையும் பாதுகாப்பாக வைக்க ஆரம்பித்தது. தன்னுடைய அறிவால் அது மற்றவனை நம்பாமல் செயல்பட கற்றுக்கொண்டது. ஒரு காலத்துல ஒரு அன்பான ராஜா ஒருத்தர் இருந்தாரு. அந்த ராஜா எப்போதும் நாட்டுல மக்களோட சந்தோஷமா பேசி பழகுவாரு. நாட்டுல மக்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே சரி செஞ்சு நல்லா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. ஒரு நாள் ஊர்ல பெரிய தீ விபத்து ஏற்பட்டுச்சு. நாட்டில் இருந்த விவசாய நிலம் எல்லாம் நெருப்புல அழிஞ்சு போச்சு. ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா கூடி ராஜா கிட்ட சொன்னாங்க. இதெல்லாம் கேட்ட ராஜா ரொம்ப வருத்தப்பட்டாரு. மக்கள் எல்லார்கிட்டையும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி மக்களை ஆறுதல் படுத்தி வச்சாரு. ராஜா நல்லா யோசிச்சு காட்டுல இருக்க விலங்கு எல்லார்கிட்டையும் போய் உதவி கேட்கலாம்னு முடிவு செஞ்சாரு. உடனே ராஜா காட்டுக்கு கிளம்பி போனாரு. காட்டுல இருக்க எல்லா மிருகத்தையும் ஒன்னா கூப்பிட்டு ராஜா பேச ஆரம்பிச்சாரு. நாட்டுல வறட்சி ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு. மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க எல்லாரும் மக்களுக்கு உதவி செய்யணும். அப்போதான் நம்ம ஊரையும் மக்களையும் காப்பாற்ற முடியும்னு சொன்னாரு. இத கேட்ட விலங்கு எல்லாம், என்ன ராஜா செய்யணும் சொல்லுங்க, நாங்க செய்யறோம் சொல்லிச்சுங்க. ராஜா யானை கிட்ட காட்டுல அருவில இருக்க தண்ணீர் எல்லாம் வழி அமைச்சு அது ஊருக்குள்ள வர வழி செய்யு சொன்னாரு. பறவை கிட்டலாம் போய் நீங்க ஊர்ல இருக்க நிலம் எல்லாத்துலயும் விதைங்களை தூவுங்கன்னு சொன்னாரு. அணில் கிட்ட நிலத்துல விதை நடுற வேலை கொடுத்தாரு. மான் கிட்ட ஊர்ல எங்க தண்ணீர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற வேலை கொடுத்தாரு. ராஜா கொடுத்த வேலையெல்லாம் ஒன்னு ஒன்னா செய்ய ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி எல்லாரும் தனித்தனியாக வேலை பிரிச்சு செஞ்சாங்க. எல்லாரோட பங்கும் ராஜா கொடுத்த வேலை முடிக்க ரொம்ப ஆர்வமா வேலை செஞ்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஊர் மறுபடியும் நல்லா பசுமை அடைஞ்சது. கிராம மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ராஜா, ஊர் மக்கள், அப்புறம் உதவி செஞ்ச காட்டு நண்பர்கள் எல்லாத்தையும் ஒன்னா கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சு சந்தோஷமா கொண்டாடுங்கன்னு சொன்னாரு. ராஜா அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஊர் மக்கள் அப்புறம் ஊர் நல்லா இருக்கணும்னா எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் முடியும்னு கத்துக்கிட்டாரு. நன்றி. ஒரு வெப்பமான மதிய நேரம். ஒரு அழகான அரசி மயில் மற்றும் நீண்ட கழுத்துள்ள சேகர், கொக்கு தண்ணீர் தேடி வறண்ட காடு முழுவதும் தேடி நடக்கின்றன. வெப்பத்தால் கொளுத்தும் நிலம், உடைந்த பூமி, மரங்களின் உலர்ந்த இலைகள், இவை அனைத்தும் அவர்களின் துயரை வெளிப்படுத்துகின்றன. இங்கு தண்ணீர் கிடைப்பது மிகவும் கடினம். சேகரா, அரசி மயில் கூறுகிறது சோர்வுடன். ஆனால் நமக்கு தண்ணீர் கண்டிப்பாக தேவை, தேடுவோம், சேகர் உற்சாகமாக கூறுகிறது. நீண்ட நாட்களாக தேடிய பிறகு அவர்கள் வறண்ட நிலத்திலே ஒரு பழைய கிணறு கண்டுபிடிக்கின்றனர். அவர்கள் முகத்தில் நம்பிக்கை பொங்கி வருகிறது.
மேலும் அவர்கள் வேகமாக கிணற்றுக்கு போகின்றனர். இது நம்மை வாழ வைக்கும், அரசி மயில் பெருமிதமாக கூறுகிறது. ஆனால் தண்ணீர் எதுக்கு ஆழத்தில் இருக்கிறது? சேகர் கவலையுடன் சொல்கிறது. அரசி மயில் ஒரு பக்கத்தில் கல்லை கண்டு அதனை கிணற்றில் போட்டால் தண்ணீர் மேலே வரும் என்று யோசனை செய்கிறது. சேகரும் அதனை உடனடியாக ஏற்கிறது. நாம் இருவரும் இணைந்து இதை செய்யலாம், கல்லை கிணற்றில் போடுவோம். அரசி மயில் உற்சாகமாக கூறுகிறது. அட, இது நன்றாக இருக்கும், உடனே தொடங்குவோம். சேகர் சம்மதிக்கிறது. அரசி மயிலும் சேகரும் கல்லை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு கிணற்றில் போட்டுக் கொண்டிருக்கின்றனர். தண்ணீர் மெதுவாக மேலே வருகிறது. இதோ தண்ணீர் மேலே வருகிறது. சேகர் ஆச்சரியத்துடன் கூறுகிறது. உழைத்தால் நமக்கு நன்மை கிடைக்கும். அரசி மயில் பெருமிதத்துடன் கூறுகிறது. தண்ணீர் கிணற்றின் மேல் நிலை வரை வந்துவிட்டது. அரசி மயிலும் சேகரும் கிணற்றின் அருகே சென்று தண்ணீர் குடிக்கின்றனர். ஆஹா, இதுவே வாழ்க்கை! என்ன சுவையான தண்ணீர்! அரசி மயில் மகிழ்ச்சியாக கூறுகிறது. நம்முடைய உழைப்பால் இதை அடைந்தோம், சேகர் சொல்கிறது. அரசி மயிலும் சேகரும் தங்கள் காட்டு நண்பர்களை அழைக்கின்றனர். மான்கள், முயல்கள், குரங்குகள், மரவிலாங்கு ஆல் ஒருங்கிணைந்து வந்து கிணற்றின் தண்ணீரை குடிக்கின்றனர். நன்றி அரசி மயிலும் சேகரா, உங்கள் அறிவும் கூட்டு முயற்சியும் நம்மை காப்பாற்றியது. மானம் மகிழ்ச்சியாக சொல்கிறது. நம்முடன் பகிர்ந்து கொள்வது சுகம்தான், அரசி மயில் திருப்தியுடன் கூறுகிறது. ஒரு பசுமையான காடு. உயர் மரங்கள், வண்ணமயமான மலர்கள், பறவைகள் சுறுசுறுப்பாக பறந்து கொண்டிருக்க ஒரு சிறிய குளத்தின் அருகே சிங்கம் நடக்கிறது. சிங்கம் தன் பிரதிபலிப்பை பார்த்து, வாவ், என்னை பாருங்கள், நான் வலிமையானவன், பிரபலம், இந்த காட்டின் அரசன். என்னுடன் எவரும் சமமாக இருக்க முடியாது. முயல், இவன் எப்போதும் இதுபோல தன்னையே பெருமைப்படுத்திக் கொள்வான். இவனை பார்க்கவே பயமாக இருக்கிறது. மான், அவன் எங்களை பார்க்கும் முன் மறைந்து விடுவோம். சிங்கம் தன் பிரதிபலிப்பை குளத்தில் பார்த்து கொண்டிருக்கிறது. மேலே ஒரு கிளையில் ஒரு குரங்கு ஒரு வாழையை தின்று சுறுசுறுப்பாக ஆடுகிறது. குரங்கு அருவாரமாக சிரித்து, ஹா, காட்டின் அரசனா, அதை பார்த்தால் சிரிக்க வேணும். சிங்கம் மேலே பார்த்து கர்ஜனை, என்னை பற்றி சிரிப்பது யார்? எவனாக இருந்தாலும் வெளியில் வா. குரங்கு, நான் தான் குரங்கு, ஏன் கோபமாக இருக்கிறாய்? பெரிய அரசே. சிங்கம், நான் மகத்துவமானவன் என்பதை பற்றி சிரிக்கிறாயா? உன்னால் என்ன ஆகும்? குரங்கு சிரித்து, ஆஹா, நிச்சயமாக ஆகாது. ஆனால் சொல், உயிரினங்கள் உன்னை நேசிக்கிறதா அல்லது பயப்படுகிறதா? சிங்கம் குழப்பமாக, இது என்ன கேள்வி? நான் அரசன்தான். குரங்கு சிரித்து, ஒரு மெய்யான அரசன் பயத்தை அல்ல, பாசத்தை ஊக்குவிக்க வேண்டும். அவர்கள் உன்னை மெய்யாக மதிக்கிறார்களா? சிங்கம் குரங்கை பார்த்து சவாலை ஏற்கும்போது குழப்பத்துடன் இருக்கிறது. சிங்கம், அவர்கள் என்னை மதிக்கிறார்கள், ஏனெனில் நான் வலிமையானவன். அதுவே ஒரு அரசனின் குணம். குரங்கு, இது உண்மையா? போய் உயிரினங்கள் உன்னை குறித்து என்ன நினைக்கின்றன என்று பார்த்து வரு. சிங்கம் விருப்பமில்லாமல், சரி, உன் தவறை நிரூபிக்கிறேன், சிறிய குரங்கே. சிங்கம் காடு முழுவதும் அமைதியாக நடந்து உயிரினங்கள் தன்னை பார்த்ததும் ஓடுவதையும் மறைவதையும் பார்க்கிறது. சிங்கம்,
ஏன் இவர்கள் எல்லாம் என்னை காணும்போது ஓடுகிறார்கள்? என் மக்களை மதிக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக இவர்கள் என்னை கேட்காமலேயே பயப்படுகிறார்கள். சிங்கம்: காத்திரு மானே, நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். மான் பதில் கூறாது மறைகிறது. குரங்கு: பார்க்கிறாயா, அவர்கள் உன்னை மதிப்பதில்லை, ஆனால் அவர்கள் உன்னை தவிர்க்கிறார்கள். சிங்கம் ஒரு மரத்தடியில் அமர்ந்து குரங்கின் அறிவுரையை கேட்கிறது. சிங்கம்: சரி குரங்கே, என்ன பண்றது? எப்படி நான் இவர்களை மதிக்க வைக்கலாம்? குரங்கு: எளிது. அவர்கள் மீது பயம் கொள்ளாமல் உதவி செய்யுங்கள். உங்களின் வலிமையை காப்பாற்ற மற்றும் பாதுகாக்க பயன்படுத்துங்கள். குரங்கு சிரித்து: ஒரு மெய்யான அரசன் அவனது மக்களுக்கு சேவை செய்கிறான். முயற்சி செய்து பாருங்கள் பெரும் சிங்கமே. சிங்கம் மானுக்கு உதவி செய்ய முயலை ஒரு பாம்பிலிருந்து காப்பாற்றி யானைக்கு தண்ணீர் கொடுத்தது. நன்றி சிங்கமே, இப்போது நான் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறேன். சிங்கம் மெல்ல: உங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது எனது கடமை. முயல்: பாம்பு என்னை தாக்க முயற்சித்தது. உங்களின் உதவிக்கு நன்றி. சிங்கம்: அடுத்த முறை உங்கள் விலங்கு குடியில் இருக்கவும். அனைத்து உயிரினங்களும் சிங்கத்தை சுற்றி திரண்டு இருக்கின்றன, பயமில்லாமல். யானை: சிங்கமே, நான் உங்களை ஒருபோதும் இப்படி பார்க்கவில்லை. இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக மெய்யான அரசர். முயல்: ஆமாம், நீங்கள் வலிமையும் கருணையும் கொண்டவராக இருக்கிறீர்கள். சிங்கம் மகிழ்ச்சியுடன்: நன்றி. பயம் என்பதனால் காட்டில் கிடைக்கும் வெற்றி உண்மையல்ல என்பதை நான் உணர்ந்தேன். சிங்கம் குளத்தின் அருகே அமர்ந்து பிரதிபலிப்பை கவனிக்கிறது. குரங்கு அருகில் ஒரு கிளையில் அமர்ந்திருக்கிறது. சிங்கம் மனதிலே சிந்தனை: ஓர் அரசன் வலிமையானவன் மட்டுமல்ல, கருணையும் காட்ட வேண்டும். குரங்கு சிரித்து: நீங்கள் உண்மையை புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் எங்கள் காட்டின் உண்மையான அரசன். வயதான சிங்கமும் சிங்கத்தோட கம்பீரத்தாலும் வீரத்தாலும் காட்டுல நடக்கிற சின்ன சின்ன சண்டை திருட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சு நல்லபடியா ஆட்சி செஞ்சுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த சிங்கத்துக்கு வயசாகிடுச்சு. அந்த வயசான சிங்கம் முன்ன மாதிரி ஓடி ஆடி வேட்டையாடுறதோ காட்டு பிரச்சனையை தீர்க்கிறதோ முடியாம போச்சு. இந்த விஷயத்தை கவனிச்ச அந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு வந்துச்சு ஒரு தந்திரகார நரி. அந்த தந்திர நரி எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டுச்சு. நம்ம காட்டு ராஜாவுக்கு வயசாகிட்டதுனால இந்த காட்டை சரியா ஆட்சி செய்ய முடியல. அதனால புத்திசாலித்தனத்துல சிங்கத்தை விட சிறந்த என்ன அரசனா தேர்ந்தெடுங்கன்னு சொல்லுச்சு. உடனே முன்ன பின்ன யோசிக்காத காட்டு மிருகங்கள் தந்திர நரியோட பேச்ச கேட்டு நரியவே தங்களோட அரசனா தேர்ந்தெடுத்துச்சுங்க. இத கேள்விப்பட்ட சிங்கம் காட்டு மிருகங்கள் தவறான முடிவு எடுத்து இருக்காங்கன்னு வருத்தப்பட்டுச்சு. இத கேட்ட நரியும் ஓநாய் கூட்டத்துக்கிட்ட போய் சண்டைய நிறுத்த சொல்லுச்சு. இத கேட்ட ஓநாய் கூட்டம் ரொம்ப கோபப்பட்டு நரிய அடிச்சு துரத்தி விட்டுடுச்சுங்க. உடனே கரடி கூட்டத்துக்கிட்ட போய் சண்டைய நிறுத்த சொல்லுச்சு. அதுக்கு கரடி கூட்டமும் நரிய அடிச்சு துரத்தி விட்டுடுச்சுங்க. சோர்ந்து போன நரி என்னதான் புத்தி கூர்மையா இருந்தாலும் உடல் பலம் இருந்தாதான் காட்டையே ஆட்சி செய்ய முடியுங்கிறத உணர்ந்துச்சு. உடனே எல்லா காட்டு மிருகங்களையும் கூப்பிட்டு தன்னோட தோல்வியா ஒத்துக்கிட்டு காட்டு மிருகங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. இத கேட்ட காட்டு மிருகங்கள் எல்லாம் இப்ப என்ன செய்யறதுன்னு குழம்பி போயிடுச்சுங்க.
உடனே சிங்கராஜா கிட்ட போய் முறையிட்டுச்சுங்க. காட்டு மிருகங்கள் எல்லாம் தன்னை சந்திக்க வந்ததை பார்த்த சிங்கம் நடந்த குழப்பங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. உடனே அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பக்கத்து காட்டுல வாழ்ற தன்னோட தம்பி சிங்கத்தை இந்த காட்டுக்கு வர சொல்லி குரங்கு கிட்ட சொல்லி விட்டுச்சு. வயசான சிங்கத்தோட செய்தி கேட்ட தம்பி சிங்கம் தன்னோட அண்ணன் வாழ்ற காட்டுக்கு வந்துச்சு. அண்ணன் ஆட்சி செஞ்ச காட்டுக்கு வந்த தம்பி சிங்கம் அண்ணனோட அறிவுறுத்தல் படி ராஜாவா பதவி எடுத்துக்கிடுச்சு. ஓநாய் கூட்டத்துக்கிட்ட போன புது சிங்கம் சண்டையை நிறுத்த சொல்லுச்சு. சிங்கத்தோட பலத்தை தெரிஞ்சிருந்த ஓநாய் கூட்டம் அமைதியா போயிடுச்சு. அதே மாதிரி கரடி கூட்டமும் சண்டையை நிறுத்திடுச்சு. இதை பார்த்த எல்லா மிருகங்களும் தங்களோட புது அரசனை வாழ்த்துச்சுங்க. அதே நேரத்துல வயசான சிங்கராஜாவையும் வாழ்த்தி நன்றி சொல்லுச்சுங்க. ஒரு அழகான குளம், அதுல ஒரு அழகான அம்மாவாத்து இருந்துச்சு. அந்த அம்மாவாத்து அதோட முட்டை வச்சு அது எப்போ அதோட குட்டி வாத்து வரும்னு வெயிட் பண்ணி சந்தோஷமா பார்த்துட்டு இருந்துச்சு. அதே குளத்துக்கு மேல ஒரு சேட்டை பண்ற குரங்கு ஒண்ணு இருந்துச்சு. அம்மாவாத்து ஓட முட்டை பார்த்த சேட்டை பிடிச்ச குரங்கு குளத்து மேல ஒரு மரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அம்மாவாத்து இல்லாத நேரம் பார்த்து குரங்கு அந்த முட்டையெல்லாம் எடுத்துட்டு போய் குரங்கோட வீட்டில் வச்சிடுச்சு. குரங்கு யோசிச்சு இனி இதோட அம்மா நான் தான், எனக்கும் குட்டீஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லி சிரிச்சிட்டு சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு நாள் முட்டையில இருந்து வாத்து குட்டி எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. குரங்கு ஆச்சரியமா பார்த்துச்சு. முட்டையிலிருந்து வெளியே வந்த குட்டி வாத்து எல்லாம் ஒரே குழப்பாம பார்த்துச்சு. என்ன நம்ம அம்மா நம்மள மாதிரி இல்லைன்னு. ஆனாலும் அம்மா அம்மான்னு குரங்க சுத்தி சந்தோஷமா விளையாண்டுச்சுங்க. குட்டி வாத்து எல்லாம் பசிக்குதுன்னு கேட்க குரங்கு வாழைப்பழத்தை கொடுத்து சாப்பிட சொல்லிச்சு. குட்டி வாத்து எல்லாம் குழப்பத்தோட பார்த்துச்சுங்க. இதுக்கு இடையுள்ள அம்மாவாத்து அதோட முட்டை காணும்னு காட்டுல தேடி அலைஞ்சிட்டு இருந்துச்சு. காட்டுல இருக்க அதோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் போய் விசாரிச்சுது. கடைசியா ஒரு வழியா குரங்கோட வீட்டுக்கு போச்சு. மரத்து மேல இருந்த குரங்க கூப்பிட்டு என் முட்டைய நீ எடுத்தியன்னு கேட்டுச்சு. மேல இருந்த குட்டி வாத்தெல்லாம் அம்மாவை பார்த்த உடனே அம்மா அம்மான்னு ஒரு சந்தோஷத்துல கத்துச்சுங்க. என்ன மன்னிச்சுடு வாத்து, பார்க்க அழகா இருந்துச்சேன்னு எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுச்சு குரங்கு. பரவாயில்ல, என்னோட குட்டி பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி ஒன்னா குட்டி வாத்தோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நன்றி.